ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சிறுகீரை தான். அதுக்கு சிறுக்கறப்போ அப்புறம் சிக்கன் தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு கடாயில் வந்து ஏற்கனவே சிறுகீரையை வேக வச்சு இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு, ஒரு பக்கம் பருப்பு அதை நல்லா கடைஞ்சிட்டு சிறுகீரையை அதில் தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராம்பு, அப்புறம் ஒரு பட்டை, இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின பிறகு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, ஒரு பட்டை, இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தொக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின உடனேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். வேக விட்டுட்ட பிறகு மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு பார்த்தா சிக்கன் தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு இது தான். எங்கள் பாப்பாவுக்கும் நாங்கள் அது சாப்பாடு கட்டி கொடுத்துட்டோம்.